ஏதோ நம்பி வந்தேன், ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக கடைக்கு வந்தாச்சு. இங்கே எல்லாமே 25 ரூபா 25 ரூபான்னு தான் விலை. டிஷர்ட்டு நல்லா இருக்கா? ட்ராக்லாம் இருக்குது, டிஷர்ட்ஸ் தான் இல்லை. அதான் சரி பார்க்கலான்னு வந்தேன். நமக்கு ஒயிட்டுக்கும் செட் ஆகுமா? நமக்கும் ஒயிட்டுக்கும் என்றைக்குமே ராசி கிடையாது. பிளாக்காக இருந்தாலும் ஓகே, ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன், 25 ரூபாயா. ஸோ 4 டிஷர்ட் எடுத்தால் 100 ரூபா ஆகிடும். 4 டிஷர்ட் எடுப்போம். எம்எஃப் மேன். ஓகே, மேலெலாம் பசங்களுக்கு, கீழே ஜென்ஸுக்கு, அந்த பக்கம் பேபிஸ்க்கு, அந்த சைடில் லேடிஸ்க்கு. இதுதான் தோப்பு. சாதிக்காரங்க போடுவாங்கள்ல, அதுதான் தோப்பு. கலர் கலர்லாம் இருக்கும். மசரிஸ் வந்து அதிகமாக போடுவாங்க. இந்த மாதிரி கலர் கலராக மசரி தான் அதிகமாக போடுவாங்க. மசரி, யமனி, இந்த மாதிரி கலர் கலராக போடுவாங்க பார்த்தீங்களா. சவுதிஸ் வந்து ஒன்லி ஒயிட் தான் போடுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அவங்களுக்கு எப்போதுமே, கலர் அவங்க போட மாட்டாங்க. இதில் வந்து ஃபுட்பால் ஜெர்சி ரெடி. எமிரேட்ஸ். எமிரேட்ஸ் வந்து எந்த கிளப்பில் இருக்குது? அர்சனல் கிளப்பில் இருக்குது. ஓகே, இது ஜீப் வந்து ஜுவென்டஸ், ஜுவென்டஸ். இது என்ன இது தெரியல. இதெல்லாம் வெயிலுக்கு போட்டால் சோலி முடிஞ்சிடும். ஸோ வெயிலுக்கெல்லாம் இதை போடக்கூடாது. ஒன்லி காட்டன்ஸ் ஆஃப் இந்தியா தான் போடணும். நல்லாயிருக்கு. சரி வாங்க நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புவோம். இது ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் இது ஒரு டிஷர்ட்டு, டபுள் எக்ஸ்எல். இது ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் இது ஒரு டிஷர்ட். மொத்தம் 4 டிஷர்ட் எடுத்தாச்சு. போதும், 4 டிஷர்ட் போதும். ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு சாட்டர்டே, நல்லபடியாக சாப்பிட்டுட்டு, என்ன சாப்பிட்டோம்? ரசம், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ஆமாம், டெய்லி நாங்கள் வந்து ஃபிஷ் சாப்பிட்ருவோம், மீன் சாப்பிட்ருவோம். எப்போதுமே மீன் சாப்பிட்டு தான் உடம்புக்கு நல்லது ரொம்ப. ஓகேவா? ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஹிட் கேஸ் 3 அந்த படத்தையும் பார்த்துட்டு, நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம எம்ஜிலேருந்து ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி டெஸ்ட் டிரைவுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் வாங்க ஷோரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நேராக அங்கே ஷோரூம் போயிட்டு அங்கேருந்து என்ன வண்டி கொடுக்குறாங்க. நான் MG1 கேட்டிருக்கேன். ஸோ அந்த வண்டி டெஸ்ட் டிரைவில் இருக்கான்னு பார்க்கலாம். போய் பார்த்துட்டு மற்றதெல்லாம் நம்ம அங்கே போய் பேசுவோம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ், லைக்ஸ், பெல் பட்டன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. நமக்கு போக போக நல்ல ஒரு கண்டென்ட்டோ இல்லை வீடியோவோ இல்லை லைவ்லையோ நம்ம அடிக்கடி பேசுவோம். ஓகே, அண்ட் தென் எல்லாரும் வாங்க போகலாம். ரொம்ப நாள் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடவே இல்லை. என்னடா இது இவ்வளோ நாள் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், நம்மளை கூப்பிடவே மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்களாம். அந்த லிஸ்ட் வழியாக தான் கால் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போதான் இந்த வாட்டி தான் நமக்கு அந்த லிஸ்ட்ல பேர் வந்திருக்கு. போய் பார்க்கலாம் எப்படிங்கன்னா. எனக்கு MG1 பிடிச்சிருக்கு. கிக்ஸ் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க, கிக்ஸ் வந்து டாப் 1ல அப்படி வச்சிருக்கோம். நம்ம பட்ஜெட்டையும் பார்க்கணும்ல, பட்ஜெட்டையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்பல வண்டி ஏதாவது கிடைக்குமாங்கிறது அதையும் நம்ம பார்க்கணும். எடுத்தோடனே நம்ம வந்து டாப் மாடலுக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து டாடா பிர்லாவும் கிடையாது, நம்ம மேலாளர் மாதிரி. ஸோ போய் பார்க்கலாம். ஓகேவா? என் மறைகின்றது அவ்வேளையில் நாம் வெளியே செல்கிறோம். கவிதை இதான் நம்ம ஷோரூம். போயிட்டு பார்க்கலாம். வந்தாச்சு. ஒரு 5-6 நிமிஷம் டிராவல்.
ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். கொடுக்குறாங்களா இல்லை இல்லையா? இந்த ஒரு எடுத்தோன்னே எம்ஜி திபியாப் தைபாப் ஸ்ட்ரீட். ஓகே, ஷோரூம் ஓப்பனில் தான் இருக்குது. RX3 அப்படி இப்படி நிறைய வண்டி இருக்குது. நம்ம வண்டி MG1 போய் பார்க்கலாம். MG1 நம்ம விசாரிச்ச வண்டி MG1 இதுதான். இந்த மாதிரியே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நமக்கு, நிசான் மாதிரியே ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஹார்னிகன்னு பேட்டரிலாம் எடுத்து வச்சிட்டாங்க போல். ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏசி வாவ், இது பார்த்தீங்களா இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க கீர் போடுறதுக்கு. ஓ, இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் ஸ்டாப்பு. அப்புறம் என்ன? ஓகே, வா 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 நல்லா இருக்குது. சீட்டு லெதர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே நமக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் இது வெளியே போகிறது. சன்ரூஃப் இருக்கா? சன்ரூஃப் இருந்தும் ஓகே, இல்லாமையும் ஓகே. நல்லா ஹேண்டில் வந்து நல்லா கிரிப்பாக கர்வ் சைஸாகவும் நல்லா இருக்குது. ஓகே, இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. MG1 நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இங்கே என்ன நமக்கு இது கொடுக்கவே இல்லையே, என்னது ஸ்பீக்கர் சிஸ்டம் இது கொடுத்த மாதிரி, நிசானுக்கு கொடுத்த மாதிரி. இது சன்ரூஃபா என்ன இது ஒன்றுமே தெரியல. ஓகே, என்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க? ஸ்பீக்கர் எதுவும் காணும். ஓ, இங்கே நமக்கு வந்து ஒரு ஏசி ஸ்பாட் வருது, காற்று வரத்துக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, ஸ்பேஸ் கூட இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்குது. அவங்க கொஞ்சம் முன்னாடி போனாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். MG1 இது வந்து பிளாக் கலரு. நம்ம இது மாற்றி கேட்டோம் அப்படின்னா மாற்றி கொடுப்பாங்கன்னு போல். 75,000 ரியாலு வேட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட 91,000 ரியால் வருது. ஃபைனான்ஸ்லாம் இருக்குது. டெஸ்ட் டிரைவுக்கு ஆளை காணும். எல்லாரும் கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்குங்கிறதுனால நம்மளை ஒன்றும் கவனிப்பாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் 1.5 டர்போ இன்ஜின், 15 லிட்டரு ஃபியூலு, 1 லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் போதான். ஓகே, பார்த்தீங்களா நான் சொன்னேன் 75,500, 11,000 வேட்டு, மொத்தமாக 86,000 ரூபா. இன்டீரியர் வந்து லைட்னிங்கு, ஸ்போர்ட்ஸ் சீட்டு. வாவ், நல்லாமா ஸ்போர்ட்ஸ் சீட் தான். ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜிங்கு, டச் ஸ்க்ரீனு. ஓகே, நம்ம MG1ஓட இன்ஜின் டைப் இப்படி தான் இருக்குது. ஏரான் பேட்டரி, கூலிங் சிஸ்டம். துருப்பிடிச்சி கிடக்குங்க எல்லாம் டிஸ்பிளே வண்டியில். ஸோ அதனால துருப்பிடிச்சி கிடக்கும் போல். வாவ், ஆயில் இங்கேருந்து மாற்றுவாங்களோ? டிஸ்பிளே வண்டி தானே, எதுக்கு இந்த மாதிரி ஆயிலெலாம் கொடுத்துருக்காங்க? பேட்டரிலாம் ஏன் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பேட்டரி வந்து கழட்டி விட்ருக்காங்க எல்லாத்தையும், தெரியுதா? அலுமினியத்தில் கொடுத்துருக்கான். ஹைட்ராலிக் போல் அப்படியே தள்ளிட்டு அப்படியே. நைஸ். ஒவ்வொரு வண்டி இது வந்து ஷோரூம் மேனேஜர் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால லீவ் விட்ருக்காங்க. இது என்ன வண்டிடா இது? MG360. ஓஹோ, இது என்ன வண்டிப்பா இது? இது லாக்கில் இருக்குது. யாரோ டெலிவரி எடுத்திருக்காங்க போல். ஆமாம், இது அப்படியே டெலிவரி போகும். டெலிவரி எடுத்திருக்காங்க. திறக்கல. இது MG4. இது என்ன வண்டி? MG4 98,000 ரூபாயா? 50. என்ன இது 98 ரூபாய்க்கு இவ்வளோ பெருசு வண்டி? அப்படி என்ன வண்டி இது 98,000 ரூபாய்க்கு? நிசானை விட அதிகமாக இருக்குது. ஓஹோ,
அந்த அளவுக்கு நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா என்னங்க இது? என்ன இது இப்படி இருக்கு? எலக்ட்ரிக் வண்டியோ? ஓஹோ, அது சரி. சின்ன ஒரு டிஸ்பிளே, இது ஒரு டிஸ்பிளே. நல்ல செம்ம காலியா இருக்கு இடம். சன்ரூஃப் கிடையாது. ரிவர்ஸு, நியூட்ரலு, பார்க்கிங்கு, டிரைவு. இது பார்க்கிங் இப்படி போட்டணும் போல. இது இப்படி காலியா இருக்கு இங்கே வைக்கிறதுக்கு. இது வயர்லெஸ் சார்ஜிங்கும் நல்லா இருக்கே. என்ன வண்டி ஆக்சுவலா? MG4. ஓகே, 98,000, 54,000 ரூபாய்க்கு MG5. இது சோல்டு ஆயிடுச்சா? ஆஹா, இந்த வண்டி வரதில்லை போல இதுக்கப்புறம். சோல்டான வண்டி லாக் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுதா? அந்த வண்டி நமக்கு ஓப்பன் ஆகலை, இந்த வண்டி ஓப்பன் ஆகலை. சோல்டான வண்டி இதுதான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இந்த வண்டி இது இன்னும் சோல்டு ஆகலை போல். இதுதான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இது என்ன வண்டி? MG3. இவங்க வந்து இதுதான் MG மோரிஸ் கேரேஜ் வாஸ் ஃபவுண்டட் இன் 1924. ஓஹோ, MGயோட ஃபஸ்ட்டு வண்டி இதுதான் MGயோட ஃபஸ்ட்டு வண்டி. இவர் தான் அவர் மோரிஸ். எக்கச்சக்க வண்டி இருக்குல்ல மோரிஸோட வண்டி. ரேஸ் கார்லாம் இருக்கு MGல. வர்றா பழைய மாடல் தானே MG? நம்ம இப்பதான் பாக்குற மாதிரி இருக்கு. MG7, all in new MG7 Symphony Passion HS. ஓகே, இது ஸ்டார்டிங்கயா? ஓகே, இது சன்ரூஃப் மூடி வச்சிருக்காங்க. அதான் நான் பார்த்தேன். சன்ரூஃப் மூடி வச்சிருக்காங்க. அதுவும் சன்ரூஃப் தான். 75,000 சன்ரூஃப் தான் நமக்கு வருது. நல்லா இருக்குல்ல, பளிச்சுன்னு இருக்கு. அப்படி ஓட்டினா அப்படி கெத்தா இருப்பாங்க. நைஸ். சீட் கவர்லாம் பார்த்தீங்களா, செம்மையா இருக்கு. ஆன் பண்ணி ஓட்டினா தான் தெரியும்ல. இது RX 9 இந்த காரு. இது வந்து HS. இதுவும் நல்ல கார், நல்ல பளிச்சுன்னு இருக்குல்ல. இது வந்து வேல். கேமரா பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க கேமரா ஃப்ரண்ட்டில். நமக்கு கேமரா கொடுத்துருக்காங்களா? M1 கொடுத்துருக்கான். கேமரா MG1 கேமரா. இந்த வண்டி தான் இப்போ பார்த்துருக்கு. நாளைக்கு வர சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து இப்போது ஆஃபீஸ் சாட்டர்டேங்கிறதுனால ஆஃபீஸ் கொஞ்சம் லீவு. ஸோ நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்துட்டு சொல்லுங்கள், எனக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேர் இப்திஹாலாம். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்கள். நாளைக்கு 1 hour உங்களுக்கு டைம் இருந்தால் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு 1 hour? அந்த 1 hour நமக்கு பெரிய விஷயமாச்சே. யாரா அவன் உட்காந்தவன்? உட்காந்தவன் பெரிய சின்ன பையன் போல. அம்மே சன்ரூஃபோட இருக்கு. இது வந்து H5 என்ன வண்டி? இது ஒரு வண்டி. உடச்சு கிடிச்சிட போறோம். எல்லாரும் டெஸ்ட் ட்ரைவ் தான் கேட்குறாங்கல்ல. டெஸ்ட் ட்ரைவ் தான் கேட்குறாங்க. டிரைவ் பண்ணிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாரும் கேட்குறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்க, இந்த வண்டி எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. 5 சீட்டர் வண்டி. 5 சீட்டரா 7 சீட்டரா? ஆமா 5 சீட்டர் தான். சிடான் கூட 5 சீட்டர் தான். ஆனா ஏன் சிடானுக்கும் எஸ்யூவிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேல இருக்கும். நம்ம பல வாட்டி ஓட்டியாச்சு சிடான், அப்படி கீழே உட்காந்து ஓட்டுற மாதிரி. இது கொஞ்சம் அது மேல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன செய்யலாம் இப்போ, நாளைக்கு தான் வர சொல்லிட்டாங்க. அதாவது ஆபீஸ் ஹவர்ஸ்ல தான் டெஸ்ட் டிரைவ் கொடுப்பாங்களாம். நம்ம மேலாளர் இருந்ததுனால நமக்கு கிடைச்சிச்சு, இல்ல நமக்கு கிடைச்சிருக்காது. வாட் டு டு என்னங்க இவ்வளவு சப்பையா முடிஞ்சிச்சு மேட்ரு. சரி, வந்த வரைக்கும் எல்லா வண்டியில உட்காந்து பார்த்துட்டோம், பாப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். எம்ஜி வேற எந்த வண்டி வந்து உங்களுக்கு பார்க்கணும். எலக்ட்ரிக் வண்டி அது ஓப்பன் ஆகல, அது சோல்ட் ஆயிடுச்சு போல, அதனால அப்படியே வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கத்துல ஒரு பிக்கப் ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, இந்த டர்போ வண்டி பிக்கப் வண்டி, இதுல என்ன பண்ணா இப்படி மேல இப்படி ஏறி இப்படி உள்ள போனோம். ஹாய், இது நல்லா இருக்கு. இது வந்து இந்த இன்னும் அந்த இதுதான் பழைய மாடல் தான் இருக்கு ஈகோ சிஸ்டம்லயே. இது பிக்கப் வண்டியில. ஸோ நம்ம வந்து இந்த பாலைவனத்தில் ஓட்டுறது, ஏதாவது பொருள்கள் எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த வண்டி செட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடா மீட்டர்லாம் அப்படி அனலாக்லேயே கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலில் கொடுக்காம. இது மட்டும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க பாட்டு போடுறதுக்கு எல்லாமே. ஓகே, ஃபைன், குட். பார்த்தீங்களா, ஹேண்ட் பிரேக் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வண்டியிலையும் ஹேண்ட் பிரேக்கே இல்லை, இந்த வண்டியில் மட்டும்தான் ஹேண்ட் பிரேக் இருக்கு. ஏன்னா மற்ற எல்லா வண்டியிலையும் காலில் கொடுத்துருப்பாங்க, இந்த வண்டியில் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்ற எல்லா வண்டியோடைய ஸ்டீரிங் வந்து ஒரு மாதிரியா கர்வ், இங்கே கர்வ் அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்களா ரவுண்டா இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இன்னும் அப்டேட் ஆகலை போல இந்த வண்டியில். நைஸ் நைஸ். சரி, ஓகே, நம்ம கிளம்புவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வண்டியை பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. டிரைவ் கிடச்சிருந்துச்சுன்னா பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். சோழி முடிஞ்சே சார், அவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, இப்போ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஒன்று எதிர்பார்த்து வந்தோம், அது நடக்கலை. நாளைக்கு நம்ம வருவோமா மாட்டோமான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா ஆஃபீஸில் இருக்கிறதுனால. என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து டைரெக்டாக டன்கின் போகிறோம். டன்கின் போய்ட்டு காஃபி சாப்பிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு ஷோரூம் போயிட்டு டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. வெயில் காலம் வந்துருச்சு, ஃபுல் ஹேண்டு போட முடியாது, அது அப்படியே ஆஃப் ஹேண்ட் காட்டன் டிஷர்ட் மாதிரி எடுத்துட்டு போட்டுட்டு போகலாம் இந்த மாதிரி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் டிஷர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே, அண்ட் தென் பாய், சைனிங் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கார்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு கார்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ ஒன்று நம்பி வந்தேன், ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஓகே, பாய் 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 ஹபீபீஸ், சைனிங் ஆஃப் அர்ஃபா வ்ளாக்ஸ்.